வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு ட்விஸ்ட்டை தந்துட்டாங்க. என்னடா ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க விஜய் கிட்ட தெளிவா சொல்லிடுறாங்க, ரேணுகாவை விட்டு நான் எந்த காரணத்து கொண்டும் ஒதுக்கி வைக்க மாட்டேன், ரேணுகாவை ஹாஸ்பிட்டல அனுமதிக்கிட்டு நான் ஒத்துக்க மாட்டேன், ரேணுகாவை கூடிய விரைவில் நான் குணப்படுத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க நம்ம மல்லி. என்னடா இது குழப்பத்துல விஜய் ஒரு பக்கம் உன்னை அவ்வளவு கஷ்டப்படுத்துறாலே எதுக்கு சொல்லு, வேணாம், நீ உன் வாழ்க்கையை நீ பாக்குற மாதிரி நீ கம்முன்னு வேலையை மட்டும் பாரு, நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க எனக்கு அக்கா, நான் அவங்களுக்காக கண்டிப்பா சேவை செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா அது என்னவே மனசை உறுத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு நீ இவ்வளவு கஷ்டங்களெல்லாம் நீ தாங்கணுமா மல்லி, வேணாம் மல்லி விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மல்லி இதுக்கு சம்மதிக்க மாட்டேன்றாங்க. என் குடும்பத்துல எங்க அம்மாவுக்கு எங்க அக்காவுக்கு நடந்திருந்தா நான் பாத்துக்க மாட்டேனா, அதே தான் இங்கேயும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. விஜய் பேசுறதுக்கு இங்க ஒரு கண்டென்ட்டும் இனிமே இல்லை. விஜய் அதனால மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மௌனத்தோட சைலண்ட் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் பேச்சே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியோட ஒரு பக்கம் அமைதியா போயிடுறாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கதிரேசன் இருக்காருல்ல, அந்த தலைவர் கரெக்டா நம்ம விஜய் வீட்டுக்கு வராங்க. விஜய் வீட்டுக்கு வந்து என் குழந்தைய குர்றா அப்படின்ற மாதிரி என் பேத்திய குர்றான்னு கேட்டுன்னு இருக்காங்க. ஆனா கொடுக்கறதுக்கு மறுத்துறாங்க. எல்லாமே ஒரு பக்கம் ஸ்மூவா தான் போயின்னு இருக்கு. ரேணுகா இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு ரேணுகா ஒரு பக்கம் வெளியே ஓடி வராங்க. ஓடி போடுச்சுன்னு வெண்பா குட்டின்ட்டு அம்மா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாங்க. ரேணுகா அப்படின்னு ஷாக் ஆயிடுறாரு நம்ம கதிரேசன். ஐயோயோ, நீ எப்ப இங்க வந்த, நீ வரத்த கேள்விப்படவே இல்லையே, எப்படி இது எப்படி பாசிபிள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதிர்ச்சியில ஒரு பக்கம் உறைஞ்சு போயிட்டு இருக்காங்க. என்ன பண்றது என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம திக்கு திணற இருக்காங்க. வாழ்க்கையில இந்த மாதிரி கஷ்டம் வரலாம், ஆனா வாழ்க்கையே கஷ்டமா இருக்கிறது இப்பதான் கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் பேச்சே இல்லை அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து ரேணுகா இங்கதான் இருப்பாங்க, ரேணுகா என்னோட அக்கா, நான் யாருக்காகவும் எதுக்கு அவங்கள விட்டு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில வச்ச மாதிரி பேசுறாங்க. இதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியாம ஒரு பக்கம் கூனி குறுகி போய் நின்று இருக்காங்க. ஐயோ என்னடா இது, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி சாதிச்சிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா வாழ்க்கையில இது நடக்காது போலயே, கடவுளே இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இதுக்கு ஒரு எண்டு காடியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க. வாழ்க்கையில கஷ்டம் வரலாங்க, ஆனா கஷ்டமே வாழ்க்கையா இருக்கக்கூடாது, அப்படிதான் இவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ரொம்பவே குழப்பங்கள் ஒரு பக்கம் ஆதங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதே சமயத்துல நிறைய பிரச்சனையெல்லாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி முடிவுக்கு கொண்டு வர போறாங்க, என்னென்ன செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம பதட்டமும் பயமும் ஒரு பக்கம் அதிகமாதுங்க. சரி, போனதெல்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, தாத்தா உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துக்கோங்க, தேவையில்லாம என் வாழ்க்கையில நீங்க குறுக்க வர்றீங்க, நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அந்த சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றா சின்ன குழந்தை. அந்த வெண்பா குட்டி குமுறத்தை பார்த்து உங்களுக்கு கஷ்டமாயிருது. ஐயோ என்னடா என் பேத்தி என்னை கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு என்ன தள்ளிட்டாங்களே, ஆளாகிட்டாங்களே, இதுக்கப்புறம் என் பேத்திக்கு நான் கஷ்டத்தை தர மாட்டேன், நீ சந்தோஷமா இருமா, எங்க போனாலும் நீ சந்தோஷமா இரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வாழ்த்தி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லைங்க, வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் நிரந்தரம் அப்படின்ற ஒரு சூழல்ல தள்ளப்பட்டு இருக்காங்க. சரி ஓகே, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏன் மகளையும் என் பேத்தியும் நான் கண்டிப்பா மீட் ஆகுவேன். அவங்கள எப்போதும் எந்த சமயத்துல யாருக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன், இதுக்குன்னு ஒரு நேர காலம் வச்சுன்னு இருக்க மாட்டேன், கண்டிப்பா மீட்டே காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு நம்ம கதிரேசன் நேர கோர்ட்டுக்கு போறாரு. அதே சமயத்துல வக்கீல் கிட்ட போய் பேசுறாங்க. உங்க பொண்ணுக்கும் உங்க மகளுக்கும் அவரை விட்டு வரதுக்கு விருப்பம் தான், கண்டிப்பா உங்க கிட்ட கூட்டின்னு தரலாம், ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் விருப்பம் இல்லாத பட்சத்துல உங்களால ஒன்றும் பண்ண முடியாது மிஸ்டர் கதிரேசன், அப்படி நம்ம போய் கேஸ் போட்டாலும் அந்த கேஸ் நமக்கே திரும்பி ஆப்பா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம என்னடா இது எந்த பக்கம் நமக்கே ஆப்பா இருக்கு, கடவுளே இதுக்கு ஒரு தீர்ப்பே இல்லையா, ஏன் எங்களுக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு நஷ்டம் இவ்வளவு துக்கம் இவ்வளவு துயரம் அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில கொந்தளிச்சுன்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் வேதனையே வராதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேதனை வரும். அதை எப்படி எடுத்துக்க போறோம் எந்த விதத்துல கொண்டு போக போறோம் அதை பொறுத்துதான் எல்லாமே மாறுமா மாறாதான்னு நம்ம சொல்லலாம். சரி, இவ்வளவும் நம்ம கடந்து வாழ்க்கையில ஜெயிச்சு வந்துட்டோம்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்கோம். ஆனா எல்லாமே ஒரு கொஞ்ச காலம் தான், அதுக்கப்புறம் எல்லாமே மாறும், மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லிட்டு பெரியவங்க ஒன்றும் சும்மா சொல்லுங்க. அதனால கண்டிப்பா மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை நாம எப்படி எதிர்கொள்றோம் எப்படி அதை கொண்டு வர போறோம் அதை பொறுத்துதான் கண்டிப்பா மாற்றத்துக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். எது ஒண்ணுமே சாதாரணமா நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா செய்ய முடியாதுங்க. கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 100% உத்தரவாதத்தோடு நம்ம செஞ்சா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். இதுக்கப்புறம் எப்படி ஜெயிக்க போறாங்க என்னென்ன பண்ண போறாங்க எப்படி கொண்டு போக போறாங்க அதை பொறுத்து தான் எல்லாமே ஒரு பக்கம் மாறுமா மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்துல நம்ம மல்லி இருந்துகிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரேணுகா அக்கா நீங்க எந்த காரணத்துக்கு கொண்டு எங்களை விட்டு போயிடாதீங்க, விஜய் உங்க மேல உயிரே இருக்காரு, நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கவலையில இருந்தாரு, நீங்க வந்துட்டீங்கன்னா அவருக்கு மீண்டும் ஒரு புது உலகத்தை தந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிருக்காங்க. இதை கேட்டதும் சரி பேசவும் முடியாம
என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம நமக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியில் இருக்காங்க. இந்த மகிழ்ச்சி நீடிக்குமா, இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது, இதை எப்படி கொண்டு போக போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம கண்டினியூஸா ஒன்னொன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.